நடிகர் அஜித் அவர்கள் சமீபத்துல ஒரு பேட்டியில கரூர் அசம்பாவிதத்திற்கு அந்த தனிப்பட்ட நபர் மட்டும் காரணம் அல்ல, இதற்கு எல்லாரும் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரியான சில தகவல்களை பகிர்ந்திருந்தார். அந்த தகவல்கள் விஜய்க்கு எதிராகவே திசை திருப்பப்பட்டு திரிக்கப்பட்ட தகவல்களா மாறி இருந்தது. அதற்கும் இன்னொரு பேட்டியில இப்போ ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுத்திருக்காரு. விஜய் அவர்களோட வளர்ச்சிக்கு நான் துணை இருப்பேன், ஆனா அவரை நான் தவறா சித்தரிக்க மாட்டேன், என் பேட்டி திரித்து கூறப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை அந்த தவறா சித்தரித்தவர்களுக்கு எல்லாம் ஒரு பதிலடியா நம்ம பார்க்கலாமா? அதாவது தம்பி அஜித்குமாரனுடைய படுபாதக கொலைக்கு பின்னாடி சிபிஐ வசம் திமுக தானா போகும்போது இவர் எதிர்த்து குரல் கொடுக்குறாரு, பேசுறாரு. அப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருந்தது. இப்போ இந்த வழக்கை கரூர் சம்பவத்தில் சிபிஐ எடுத்துக்கிட்டு போன உடனே இவங்க திமுக தரப்பு திரித்து ஒரு விஷயத்த கூறப்பட்டது. என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்த்தீங்களா, அஜித் விஷயத்தில் சிபிஐ நம்பலை, இப்போ இன்னைக்கு சிபிஐக்கு போயிட்டாரு, இவர் பிஜேபியோட ஆளு, பிஜேபியோட. சிபிஐக்கு போனது தமிழக வெற்றி கழகமே கிடையாது. இவர் கேட்டது ஒரு விசாரணை ஆணையம் தான் கேட்டாரு, ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய தலைமையில. அப்போ அதை மடைமாற்றம் செய்யும் வேலையில தான் யாரு திருடனுக்கு தேல் கொட்டுனா எப்படி கத்துவானோ அதே போன்ற ஒரு கட்டமைப்பை தான் திமுக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருக்கக்கூடிய அத்தனை செயல்களையுமே தமிழக வெற்றி கழகத்துக்கு நேரடியாக எதிர்மறையா திருப்பக்கூடிய ஒரு வேலைகளை தான் திமுக செய்யும். அதுதான் அவர்களுடைய வளமையான ஒரு பழக்கமும் கூட.